வணக்கம். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது என் கூட தான். அதை நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தை நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம நாட்டுக்காரங்க கொஞ்சம் உதவி பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் நிறைய கண்டுபிடிப்புகள் வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கிறது. அதன்படி இன்றைக்கி நீங்கள் உங்கள் கையடக்க செல்ஃபோன் அப்படிங்கிற அந்த மாயத்திரையை என்னும் பொழுதும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி பார்த்துட்ருக்கும் போது தான் நான் இன்றைக்கி உங்கள் ஸ்க்ரீன் முன்னால் வந்திருக்கேன். அதுக்கு காரணம் அந்த ஆப்பில் இருக்கிற ஒரு அல்காரிதம் என்னோடய வீடியோவை இன்றைக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. நானாக அதை சேர்க்க விரும்பலை, அவங்களாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அது ஏன் இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் நிறைய கண்டென்ட் இப்போ இறங்கிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் கலர்ஃபுல்லாக இருக்கிற இமேஜஸ், வீடியோஸ், இல்லை ஏதாவது ஒரு அரசியல்வாதி பேசுகிறது, நடிகர்கள் பேசுகிறது, நடிகைகள் பேசுகிறது, நடிகைகளோட படங்கள், அரசியல்வாதிகளோட ஆக்ரோஷமான முடிவுகள், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்சதை வீடியோவை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரி, நம்மளும் ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு ஒரு தோணுச்சு. சரி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது யாரை பற்றி பேசலாம்னா, நீண்ட காலமாக நம்ம உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்கிற கடவுளை பற்றி பேசலாம்னு தோணுச்சு. கடவுள் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய சாமிகள் இருக்குது. எந்த கடவுளை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் தேவையில்லாமல் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் எல்லா கடவுள்களையும் பொதுவாக தான் வச்சு பார்க்குறேன். கடவுள்களை வேறுபடுத்தி பார்ப்பது எனக்கு அழகாக தோன்றவில்லை. அத்தனை பேருமே மக்களை காப்பதற்காக உலகத்தில் தோன்றிய அற்புத சக்திகள் அப்படின்னு நான் நம்புகிறேன். காப்பாற்றுறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது பட்சம். ஆனால் அவங்க காப்பாற்றுறதுக்காக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கடவுளால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் நாம் கடவுளை வணங்குகிறோம் அப்படின்னு நம்பிக்கலாம். அப்படிப்பட்ட கடவுளை ஒருத்தர் ரொம்ப உயர்வாக எண்ணியிருக்கார். அவர் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் நினைக்கிறேன். அந்த சுந்தரபாண்டியன் ஸ்ரீரங்கத்துக்கு போனாராம். ஸ்ரீரங்கத்துக்கு போகும்போது வழக்கமாக அபிஷேகம் பண்ணுற அந்த ஏதோ ஒரு பாத்திரம் இல்லையா, அப்புறம் என்ன பண்ணாராமா, அவரோட கிரீடத்தை எடுத்து கொடுத்தாராம். அந்த கிரீடத்தை எடுத்து கொடுத்து அதில் தான் அபிஷேகம் அன்னைக்கு பண்ணாங்களாம். அதுலேருந்து அவருக்கு ஒரு புதுசாக ஒரு பட்டப்பேர் கூட கொடுத்துருக்காங்க. அது எனக்கு ஞாபகம் இல்லை, அது சரி மறந்துடுச்சு, விடுங்க. அப்படி அந்த பாண்டிய மன்னர் அந்த ஆண்டவனை ஆராதிச்சோம், அவரோட கிரீடத்தையே கொடுத்தோம். அந்த ஆண்டவனால் பாண்டிய வம்சத்தை, பாண்டிய மன்னர்களை காக்க முடியல. கொஞ்ச நாள்லேயே பாண்டிய வம்சமும் காணாமல் போயிடுது. தமிழ்நாட்டில் யார் யாரோ ஆட்சி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தை ஏதாவது ஒரு கடவுள், இந்தியாவில் தான் அதிகபட்சமான கடவுள்கள் தோன்றி இருக்கிறார்கள். புத்தர், மகாவீரர், அது போக இந்து சமய கடவுள்கள் ஏராளமாக இருக்காங்க. நம்ம 1-2 பேர் வேணால் சொல்லலாம், ஆனால் கணக்கிலேயே இல்லை, அத்தனை ஆண்டவர்கள் இருக்காங்க. ஆனால் யாராலையும் இந்தியாவை இங்கிலீஷ்காரன் எங்கேருந்து வந்தான், ஐரோப்பாலேருந்து ஆட்சி செய்ய வர்றாங்க. அதை தடுக்கிறதுக்கு எந்த சாமியாலையும் முடியல. இந்த மக்கள் தான் போராடி விடுதலை வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குன்னா ஓகே, நான் தப்பு சொல்லவே இல்லை, தாராளமாக நீங்கள் போய் சாமி கும்பிடுங்க. ஆனால் சாமி கும்பிட எதுக்கு போகிறீங்க? எதுக்காக கோயிலுக்கு போகிறீங்க? கோயிலுக்கு போகிறதே மன அமைதிக்காக தானே போவீங்க. உங்ககிட்ட அமைதி இருக்கா, அவசரம் இருக்கா? நீங்களே கேட்டு பாருங்கள். கோயிலுக்கு போனால் நம்ம இன்றைக்கி ஒரு அரை நாள் இல்லை ஒரு முழு நாளே கோயிலில் இருக்கலாம், அப்போ தான் நமக்கு நிம்மதி வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோயிலுக்கு போவீங்க. ஆனால் இன்றைக்கி உதாரணத்துக்கு இப்போ காலையில் எந்திரிச்சு நாளைக்கு கோயிலுக்கு போய் பாருங்கள், எத்தனை பேர் காலைல சுடுதண்ணி ஊற்றின மாதிரி வருவாங்க. வரிசையில் நிற்க மாட்டாங்க, இல்லைன்னா இடையில பூந்து போவாங்க. அதுக்கு மேலே இப்போ ஒரு மலைக்கோயில் இருக்குது மருதமலையிலலாம், அந்த மலைக்கோயிலுக்கு போனோன்னா அந்த கோயிலில் பஸ் இருக்குது, அதில் தான் போகணும். அங்கே போய் வரிசையில் நிற்க மாட்டாங்க, அப்படின்னாலும் பின்னால் எதுவும் பிடிச்சி தள்ளுவாங்க. இப்போது தைப்பூசம், பங்குனி உத்திரம் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே அள்ளும். முருகன் கோயில் எல்லா சாமிக்கும் ஒவ்வொரு நாள் இருக்குது. அந்த நாட்களில் அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கூட்டம் அள்ளும், உங்களால் மூச்சு விட கூட இடம் இருக்காது. அப்படி போட்டு முன்னாலையும் பின்னாலையும் தள்ளுவாங்க. எந்த சாமி அது இப்படியெல்லாம் தள்ளி கூட்டத்தில் நசுங்கி என்னை பாருன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ஏதாவது இருக்கா? கனவுல வந்திருக்கலாம், ஏன்னா அதை நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க. கனவுல சாமி பேசும், கண்டிப்பாக பேசும். எப்போவாது சாமியவே நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அது கனவாக வரும். அது சாமி கூட வரலாம், தப்பு இல்லை, நான் யாரையுமே தப்பு சொல்லலை. ஆனால் சாமி கும்பிட போன இடத்துல உங்களுக்கு எதுக்கு அவசரம்?
அப்பதான் நம்ம பொறுமையா இருந்தால் தானே அருள் கிடைக்கும். பொறுமை இல்லாத மனுஷனுக்கு அருளும் பொருளும் கிடைக்கவே கிடைக்காது. எதுக்கு அவசரம்? என்ன சாதிக்க போறோம்? நாட்டை திருத்த போறோமா? இல்லை ராக்கெட்டை விட்டு நிலாவுக்கும் செவ்வாய்க்கும் மனுஷன் அனுப்ப போறோமா? கிடையாது. தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க. அதுவும் கோயிலுக்கு போகிற இடத்துல அவசரம் படவே படாதீங்க. அமைதியாக இருங்க, ஆண்டவனோட அருள் கிடைக்கும். புரிஞ்சுதா அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். தோணுச்சு சொல்லணும், இந்த மக்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா இது நானும் நிறைய பதிவுகளை எழுதிட்டேன். எழுதி யாருக்கும் போய் சேர்ற மாதிரி தெரியல. இப்போ எல்லோரும் வீடியோ தான் நிறையா பார்க்குறாங்க. சரி வீடியோவாவது சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால இந்த வீடியோ. இது மாதிரி இன்னும் ஆண்டவனை பற்றிய பல புரிதல்களை இந்த சேனலில், இன்னும் இந்த சேனலுக்கு நான் பேர் வைக்கலைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஏதாவது ஒரு பேர் நிச்சயம் வச்சு இந்த சேனலில் பப்ளிஷ் பண்ணுவேன் இந்த வீடியோவை. உடனடியாக என்னால் இதை செய்ய முடியும், இந்த ஒரு வீடியோவை. ஆனால் இதுக்கு அடுத்த வீடியோ நான் எப்போ போடுவேன்னு எனக்கு தெரியாது. இதே மாதிரி என்னைக்காவது உங்ககிட்ட இதை சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா கடவுளை பற்றி சொல்லுவேன். இப்போ எதற்காக இந்த வீடியோ அப்படின்னா, கோயிலுக்கு போனால், இல்லை சர்ச்சுக்கு போனால், இல்லை மசூதிக்கு போனால், எங்கே சாமி கும்பிட்றதுக்குன்னு போகிறீங்களோ அந்த இடத்துல பொறுமையாக இருங்க, கோபப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, அமைதியாக இருங்க. இதெல்லாம் இருந்தால் தான் அந்த ஆண்டவன் ஒருத்தனை தேடி போனீங்க பார்த்தீங்களா, அவன்கிட்ட நீங்கள் நெருங்க முடியும், கொஞ்சமாவது நெருங்க முடியும். ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா. ஏன்னா இது எல்லாம் மனித பண்புகள். இந்த மனித பண்புகள் இன்னைக்கு தேதிக்கு நம்மக்கிட்ட குறைஞ்சிட்டு வருது. எல்லாரும் மிருகங்களாக மாறிட்டு இருக்கோம். பேருக்கு சாமி கும்பிடுறோம், யாரும் உண்மையாக கும்பிட்றதில்ல, யாரும் மனுஷனாக இருக்கிறதில்ல. மனிதத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சமூகம். தமிழ் சமூகத்தை விட உலகம் முழுக்கவே மொத்தமாகவே அத்தனை மொழி பேசக்கூடிய மக்களும் பொறுமை இழந்து, மனிதத்தன்மை இழந்து மிருகங்களாக மாறிக்கிட்டு இருக்கோம். இப்படியே போச்சுன்னா இந்த உலகத்தை காக்க இப்போ இருக்கிற கடவுள் இல்லை, புதிதாக எந்த கடவுளாலும் முடியாது. அதனால் அமைதியாக, அன்பாக, பண்போடு உங்களுக்கு எந்த கடவுளை வணங்க வேண்டும் என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் தோன்றுகிறதோ அந்த கடவுளை நிம்மதியாக அன்பாக வணங்கி அந்த கடவுளோட அன்பையும் அரவணைப்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.